Hey guys, welcome to Crash Coder. பைத்தான் பேசிக்ஸோட கண்டினியூஷன்ல அடுத்து நம்ம பார்க்க போறது லிஸ்ட். லிஸ்ட்ன்றது என்ன? ஒரு கலெக்ஷன் ஆஃப் டேட்டா. எப்படி அதை டினோட் பண்றோம்? ஸ்கொயர் பிராக்கெட்ல டினோட் பண்றோம். லிஸ்ட்டுக்குள்ள என்னெல்லாம் இருக்கலாம் அப்படின்னா இன்டிஜர் இருக்கலாம், ஸ்ட்ரிங் இருக்கலாம், பூலியன் இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம். ஸோ இப்போ நம்ம ஒரு லிஸ்ட்டை கிரியேட் பண்றோம். எல்ஐஎஸ்ன்னு சொல்லிட்டு நான் ஒரு லிஸ்ட் கிரியேட் பண்றேன். இன்டிஜர்னா ஏற்கனவே சொல்லியிருக்கோம் நம்பர்ஸ்ன்னு சொல்லி. ஸ்ட்ரிங்னாக்க கேரக்டர்ஸ் ஆர் லெட்டர்ஸ். So it can be anything. Or even mixed with numbers and letters and booleans. எல்லாமே மிக்ஸ் பண்ண ஒரே இதுவா கூட இருக்கலாம். இதோடைய டைப்பை பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ பிரிண்ட் லிஸ்ட். ஃபர்ஸ்ட் லிஸ்ட் வேல்யூ நான் பிரிண்ட் பண்றேன். பிரிண்ட் ஆயிடுச்சு. 1 2 3 4 5. ஸ்லைசிங் இதுல ஒர்க் ஆகுமா அப்படின்னு பார்த்தாக்க கண்டிப்பா ஒர்க் ஆகுங்க. இது நம்ம இண்டெக்ஸிங்ன்ற டாபிக்ல நம்ம பார்த்தோம். ஸோ லிஸ்ட்ல இருக்க செகண்ட் இண்டெக்ஸ் மட்டும் நம்ம இந்த இடத்துல பிரிண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ செகண்ட் இண்டெக்ஸ்னா என்ன? 0 1 2 அப்படின்னாக்க தேர்ட் நம்பர் தான் 0 1 2. அப்போ இங்க பிரிண்ட் ஆயிருக்கிறது கரெக்டான வேல்யூ தான். இப்போ இண்டெக்ஸிங்ல 0 2:2 கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒரு நம்பர் விட்டு ஒரு நம்பர் பிரிண்ட் ஆகும். எவ்ரி செகண்ட் நம்பர் பிரிண்ட் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா 1 செகண்டை விட்டுட்டு 3, 4 விட்டுட்டு 5. இப்போ இதுவே 3 கொடுக்குறேன் அப்படின்னாக்க 1, அடுத்தது 2 நம்பர் விட்டு தேர்ட் நம்பர் 4, அதுக்கு அடுத்தது எதுவும் இல்லைன்றதுனால 1 4 மட்டும் பிரிண்ட் ஆயிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் ஒரு கோலம் கொடுத்தா என்ன ஆகும் அப்படின்னாக்கா ஃப்ரம் இதுல இருந்து 2 அது வரையும் அப்படின்ற மீனிங். 0ல இருந்து 3 வரையும் வேணும் எனக்கு அப்படின்னு நம்ம கேட்டிருக்கோம். ஸோ 0ல இருந்து 3 வரையும்னாக்கா 1 2 3 ஆப்வியஸ்லி. ஸோ நெக்ஸ்ட் அடிஷன் பத்தி பார்க்கலாம். இந்த லிஸ்ட்டை நான் அப்படியே வச்சுக்கிறேன். நியூ லிஸ்ட் ஒன்று கிரியேட் பண்றேன். அடிஷன்னா ஒண்ணுமே இல்லை. இப்போ நம்ம வச்சிருக்க லிஸ்ட்ல இன்னொரு வேல்யூ நான் ஆட் பண்ண போறேன். அதுதான் நான் அடிஷன் சொல்லியிருக்கேன். ஸோ நியூ லிஸ்ட்னு ஒரு லிஸ்ட் கிரியேட் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல ஏற்கனவே நான் வச்சிருக்க லிஸ்ட் டாட் அப்பண்ட் அப்படின்னு போடுறேன். அப்பண்ட்னா இந்த இடத்துல ஆட்னு அர்த்தம். அப்பண்ட் ஒரு நம்பர் நான் ஆட் பண்றேன் 6 அப்படின்னு. இதை எப்படி பிரிண்ட் பண்ணுவோம்? பிரிண்ட் ஆஃப் லிஸ்ட். அதே மாதிரி நியூ லிஸ்ட் ரெண்டுத்தையுமே நான் பிரிண்ட் பண்ணி காட்டுறேன். பாத்தீங்கன்னா நமக்கு 6ன்றது லிஸ்ட்ல அப்பண்ட் ஆயிடுச்சு. 1 to 5 வரையும் இருக்கு. 6 நமக்கு அப்பண்ட் ஆகி 6 வரையும் இருக்கு. ஆனா அடுத்தது பாத்தீங்கன்னா நன்னு சொல்லி ஒண்ணு இருக்கு. இது ஏன் நன் வந்துச்சு, ஏன் நன் வராம இருக்கு, என்ன பண்ணணும் அப்படின்றத நான் அப்ப செய்யறேன். நம்ம நியூ லிஸ்ட்னு ஒன்று ஓப்பன் பண்ணி அதுல லிஸ்ட்ன்ற ஃபர்ஸ்ட் இதுல இருக்கிறத அப்பன் பண்ணோம். இப்போ நான் என்ன பண்றேன், முதல்ல அப்பன் பண்ணிட்டேன். ஆல்ரெடி இருக்க லிஸ்ட்ல 6 அப்பன் பண்ணிட்டு அப்புறமா நான் நியூ லிஸ்ட் கிரியேட் பண்றேன். நியூ லிஸ்ட் ஈக்குவல் டு லிஸ்ட்னு நான் சொல்லிடுறேன். லிஸ்ட் ஒன்று இருக்கு, அது கூட 6 ஆட் பண்றேன். நியூ லிஸ்ட்ன்றது லிஸ்ட். இப்போ நம்ம கிட்ட ஆட் பண்ண லிஸ்ட்ன்றது தான் நியூ லிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டேன். இப்போ நான் லிஸ்ட்டையும் நியூ லிஸ்ட்டையும் பிரிண்ட் பண்றேன். என்ன ஆன்சர் வரும் நீங்க எதிர்பார்க்குறீங்க? கரெக்ட். ஸோ இந்த கேஸ் ஸ்டடி என்னன்னாக்க நியூ லிஸ்ட்லயும் லிஸ்டோட வேல்யூஸ் தான் காப்பி ஆயிருக்கு. லிஸ்ட்ல ஆல்ரெடி 6 அப்பண்ட் ஆயிடுச்சு. இப்போ
ஒரு வேல்யூ ஆட் பண்ணாம கூட ஒரு 4 வேல்யூ சேர்த்து ஆட் பண்றேன். கமா எப்படி நமக்கு லிஸ்ட் இருக்கோ 1 2 3ன்னு கமா போட்டிருக்கோமோ அந்த மாதிரி நான் அப்பன் பண்ணும்போது 6 7 8 9 3 அப்படின்னு அப்பன் பண்றேன். எனக்கு வர எரர் என்னன்னாக்க ஒரு நம்பர் மட்டும் தான் ஆட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. அதுதாங்க பை ப்ரோக்ராம் ஒரு நம்பர் மட்டும் தான் நம்மளால ஒன் டைம் ஆட் பண்ண முடியும். இங்க பாத்தீங்கன்னா டைப் எரர் காட்டும். நமக்கு வேணும்னா திரும்ப அப்பன் பண்ணி அடுத்த வேல்யூ தான் ஆட் பண்ண முடியும். ஒரு அப்பன்ல அடுத்தடுத்த நம்பர் கான்சிக்யூட்டிவா ஆட் பண்ண முடியாது. ஆட் பண்ணியாச்சு, அடுத்து என்ன ரிமூவ் பண்ணணும்ல. ரிமூவ் பண்றதுக்கான கீவேர்ட் தான் பாப். எப்படி ஆட் பண்றதுக்கு நம்ம அப்பண்ட் அப்படின்னு யூஸ் பண்றோமோ ரிமூவ் பண்றதுக்கு பாப் யூஸ் பண்றோம். இப்போ இண்டெக்ஸ் ஆஃப் 2 அதை நான் ரிமூவ் பண்றேன். ரிமூவ் பண்ணும்போது அங்க 3ன்றது ரிமூவ் ஆயிடுச்சு. இப்போ நான் பிரிண்ட் பண்ணும்போது என்ன ரிசல்ட் வரும்? 3 ரிமூவ் பண்ணிட்டேன், அடுத்து நம்பர் 4 ரிமூவ் பண்ணிட்டேன். இப்போ பிரிண்ட் பண்ணி பார்த்தோம்னாக்க 1 2 3 மட்டும்தான் கிடைக்கும். ஏன்னா இண்டெக்ஸ் ஆஃப் 4ம் 5ம் நம்ம ரிமூவ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது ஸ்ட்ரிங்ல சார்ட் பண்றதை பத்தி. ஒரு லிஸ்ட் ஒன்று கிரியேட் பண்ணிக்கிறேன். சம் ஏபிசிடி யூஸ் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு கேரக்டருக்கும் நான் தனியா கோட்ஸ் போட்டு பண்ணிட்டு இருக்கேன். சேம் இதுல போட்டாக்க அது ஒரே இதுவா ஆயிடும். ஸோ நான் இண்டிவிஜுவலா கிரியேட் பண்றேன் ஏபிசிடி. ஓகே, ஸோ நான் இங்க டூப்ளிகேட் வேல்யூமே கிரியேட் பண்ணிக்கிறேன். ஈக்கு அப்புறம் திருப்பி ஏ நான் கொடுத்துருக்கேன். சார்ட்டிங் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். நியூ டாட் சார்ட். இந்த டாட்க்கு அப்புறம் நம்ம யூஸ் பண்ற வேர்ட்ஸ் பேர் நம்ம மெத்தட்ஸ்னு சொல்லுவோம். அதை நம்ம பின்னாடி பார்க்கலாம். இங்க நான் என்ன மெத்தட் யூஸ் பண்றேன்னா சார்ட்ன்ற மெத்தட் யூஸ் பண்றேன். இப்போ நான் பிரிண்ட் கொடுத்தாக்க நான் லாஸ்டா ஆட் பண்ண ஏ வந்து உங்களுக்கு ஃப்ரண்ட்லயே இருக்கும். சம் டிலே ஆகுது. ஸோ பார்த்தீங்கன்னா ஏஏபிசிடிஇ நான் ஏ லாஸ்ட்டாக தான் கொடுத்துருந்தேன், அது ஃப்ரண்ட்லேயே வந்துருச்சு. இதுதான் சார்ட்டோட யூசேஜ். ஸோ ரிவர்ஸும் நம்ம யூஸ் பண்ணலாம். ரிவர்ஸ் கொடுத்தாக்க ஆல்பபெட்டிக் ஆர்டரில் எப்படி ஏ டு ஜி வந்துச்சோ அது மாதிரி ஜி டு ஏ நமக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட் நம்ம மேட்ரிக்ஸ் பற்றி பார்க்குறோம். மேட்ரிக்ஸ்னா அதே தாங்க நம்ம 12th படிச்சிருப்போமே, கட்ட கட்டமாக போட்டு, அதுதான் மேட்ரிக்ஸ். அந்த மேட்ரிக்ஸ் நம்ம இங்கேயும் யூஸ் பண்ணுறோம். அது நம்மளை விடவே விடாது. மேட்ரிக்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படின்னாக்க 2 ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்குள்ள ஒவ்வொரு மேட்ரிக்ஸாக நான் இனிஷியேட் பண்ணுறேன். 2 ஸ்கொயர் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிக்கிட்டேன். ஃபஸ்ட்டு ரோ அப்படின்றது 1 2 3 அப்படின்னு பண்ணிட்டு கமா, அதுக்குள்ள ஒரு ஸ்கொயர் ப்ராக்கெட், ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்குள்ள இன்னொரு ஸ்கொயர் ப்ராக்கெட், ஒவ்வொரு ஸ்கொயர் ப்ராக்கெட்டும் ஒரு ரோவை இம்ப்ளிமெண்ட் பண்ணேன். ஸோ 1 2 3 4 5 6 7 8 9 அப்படின்னு போட்டு நான் முடிச்சிட்டேன். இப்போ நான் அந்த மேட்ரிக்ஸை கிரியேட் பண்ணிட்டேன். இதை உங்களுக்கு பிரிண்ட் பண்ணியும் காட்டுறேன். பார்த்தா 1 2 3 4 5 6 7 8 9 ஒவ்வொரு ரோவும் நமக்கு வந்துருச்சு. இதுல எனக்கு பர்டிகுலர் வேல்யூ வேணும் அப்படின்னாக்க அதையும் நான் பிரிண்ட் பண்ணிக்கலாம். 1 ஆஃப் 0 அப்படின்னு நான் பிரிண்ட் பண்ணியிருக்கேன். 1 ஆஃப் 0னா ஃபர்ஸ்ட் இது வந்து ஃபர்ஸ்ட் வேல்யூ வந்து ரோவாகவும் செகண்ட் வேல்யூ வந்து காலமாகவும் நம்ம கொடுக்கணும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்க இண்டெக்ஸிங்கில் நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோமோ 0 1 2 3 சேம் ஃபார்முலா. ஃபர்ஸ்ட் ரோன்றது 0, அப்போ 0ல 1, செகண்ட் 0 1 அப்படின்னும் போது 2, அங்கே இருக்க 2 தான் நமக்கு பிரிண்ட் ஆயிருக்கு. வேற ஏதாவது உங்களுக்கு நான் பிரிண்ட் பண்ணி காட்டுறேன். செகண்ட் ரோல ஃபர்ஸ்ட் காலம், செகண்ட் ரோல ஃபர்ஸ்ட் காலம்னா நம்பர் 8, அதுதான் இங்க நமக்கு பிரிண்ட் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது ரேஞ்ச். ரேஞ்ச்னா என்ன? ஒரு வேல்யூல இருந்து இங்க இருந்து அந்த ரேஞ்ச் வரையும் வேணும் அப்படின்னு நான் கேட்குறோம்ல, சேம் தான். ரேஞ்சுன்றது ஒரு வேல்யூல இருந்து இன்னொரு வேல்யூ வரையும் அப்படின்றத ரேஞ்ச். நான் உங்களுக்கு ரேஞ்ச் ஆஃப்
சம் வேல்யூ 0 to 100 அப்படின்ற மாதிரி எனக்கு வேணும் அப்படின்னு நான் பிரிண்ட் பண்ணி காட்டுறேன். ஸோ இப்போ இங்கே நான் ரேஞ்ச் 101 அப்படின்னு போட்டாக்க அதே தான் பிரிண்ட் ஆக போகுது. ஏன்னா அது வந்து மெமரியில் எடுத்துக்கிச்சு ரேஞ்சு 101 வேணும் அப்படின்ற மாதிரி. ஆனால் நமக்கு நம்பர்ஸாக வராது. அது எப்படி கொண்டு வருது? லிஸ்ட்ன்ற ஆப்ஷன் வழியாக நம்ம அதை லிஸ்ட்டாக கொண்டு வரோம். ஸோ லிஸ்ட் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நான் பிரிண்ட் பண்ணுறேன். பிரிண்ட் பண்ணால் பார்த்தீங்கன்னா 0 to 100 நான் 101ன்னு போட்டிருக்கேன். அகெயின் 0ல இருந்து ஆரம்பிக்கிற நம்பர் 1 ஆகும். 101ன்றது 100 வரையும் முடியுது. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது லிஸ்ட் அன்பேக்கிங். என்கிட்ட ஒரு லிஸ்ட் இருக்கு, அதை நான் ஒரு வேரியபிளுக்கு அப்ளை பண்றேன். இப்போ அதுவே நான் 3 வேரியபிளுக்கு அப்ளை பண்ணும் அப்படின்ற ஒரு ஃபீச்சர் தான் லிஸ்ட் அன்பேக்கிங். சே ஏபிசி ஈக்குவல் டு 1 2 3 அப்படின்னு அசைன் பண்றேன். இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம்னாக்கா ஏ ஈக்குவல் டு 1 2 3 அப்படின்னு அசைன் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ இந்த ஏபிசின்றது ஏ டினோட்ஸ் 1, பி டினோட்ஸ் 2, சி டினோட்ஸ் 3. நான் உங்களுக்கு பிரிண்ட் பண்ணி காட்டுறேன். So the answer is 1 2 3. இப்போ மல்டிபிள் வேரியபிள் வித் மல்டிபிள் வேல்யூஸ் அது எப்படி நம்ம லிஸ்ட் அன்பேக்கிங்ல பண்ண போறோம் நான் சொல்றேன். ஏபிசி கமா பக்கத்துல ஸ்டார் அதர் அப்படின்னு நான் கொடுத்துக்கிறேன். இந்த அதர் என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம பிரிண்ட் பண்ணி பார்ப்போம். ஸோ நெக்ஸ்ட் டி கொடுத்துட்டேன். லிஸ்ட்டை நான் எக்ஸ்பேண்ட் பண்றேன். 5 6 7 8 10 9 10. ஓகே, இந்த வேல்யூஸ் கூட இப்போ நான் அதர் வேல்யூவும் டி வேல்யூவும் பிரிண்ட் பண்றேன். பார்த்தீங்கன்னா ஏபிசிக்கு நம்ம ஆல்ரெடி அசைன் பண்ண வேல்யூஸ் இருக்கு. டின்றது 10th வேல்யூவா எடுத்துக்கிட்டு இருக்கு. இன் பிட்வீன் இருக்க எல்லா வேல்யூவும் 4 5 6 7 8 9 எல்லாமே அதர்ஸ் எடுத்துக்கிச்சு. இதுதாங்க அதர்ஸ் வேல்யூ. அதற்கு அப்புறம் நம்ம அசைன் பண்ற வேல்யூ லாஸ்ட் வேல்யூவா எடுத்துக்கும். அதுக்குள்ள இருக்க வேல்யூஸ் எல்லாமே மீதி இருக்க வேல்யூஸா எடுத்துக்கும். நெக்ஸ்ட் டிக்ஷனரி பத்தி பார்க்கலாம். டிக்ஷனரின்றது கீ வேல்யூ அப்படின்னு ஒரு பேரா சேவ் பண்றது தான். ஒரு கீக்கு ஒரு வேல்யூ இருக்கும். நம்ம கீயை பிரிண்ட் பண்ணா அதோட வேல்யூ நமக்கு கிடைக்கும். ஸோ இதுவும் ஃப்ளவர் ப்ராக்கெட்ல நம்ம அப்டேட் பண்ண போறோம். ஸோ நான் ஏ கோலன் ஒரு வேல்யூ ஃபர்ஸ்ட் இருக்கிறது கீ, செகண்டா கோலனுக்கு அப்புறம் நம்ம யூஸ் பண்றது வேல்யூ. ஸோ கமா கொடுத்துட்டேன். n நம்பர் ஆஃப் டிக்ஷனரி வேல்யூஸ் நம்ம இங்கே அப்டேட் பண்ணிக்கலாம். எவ்ரி வேல்யூஸ்க்கு நமக்கு ஒரு கீ ஒரு வேல்யூ கொடுத்தே ஆகணும். ஸோ எய்தர் இட் கேன் பி ஸ்ட்ரிங், லிஸ்ட், டப்பிள்ஸ், பூலியன் வேல்யூஸ் எது வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு ஃபர்ஸ்ட் வேல்யூவில் ஒரு ஸ்ட்ரிங்கும், செகண்ட் வேல்யூவில் ஒரு லிஸ்ட்டும், தேர்டில் ஒரு பூலியன் வேல்யூவும் நான் கொடுத்துருக்கேன். இதை நான் பிரிண்ட் பண்ணி காட்டுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா ஏ பிலாங்ஸ் டு ஹெலோ, பி பிலாங்ஸ் டு 4 5 6, சிக்கு ஃபால்ஸ் அப்படின்ற இது இருக்கு. இதை நம்ம எப்படி ஒவ்வொரு கீயை கொடுத்து வேல்யூவை பிரிண்ட் பண்ண போறோம் அப்படின்றத இப்ப பார்க்கலாம். இங்க நான் கொடுத்துருக்க கீ ஏ வேணா பிரிண்ட் பண்றேன். நமக்கு ஹெலோன்றது பிரிண்ட் ஆயிடுச்சு. சிமிலர்லி பி அண்ட் சி நான் கொடுத்தாக்க அதோட வேல்யூ பிரிண்ட் ஆகிடும். இதுக்கு வேல்யூ ஏபிசி ஸ்ட்ரிங்கை தான் கொடுக்கணுமா அப்படின்லாம் கிடையாது. நம்ம இன்டீஜர் கொடுத்துக்கலாம். அங்கேயுமே நம்ம எது வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு கீக்கு ஒரு வேல்யூ அசைன் பண்ணணும், அதுதான் டாஸ்க். இந்த இண்டெக்ஸ் மெத்தட் இங்கேயும் ஒர்க் ஆகுதான்னு செக் பண்ணலாம். ஒர்க் ஆகுதுங்க. பியில் இருக்க கீயோட செகண்ட் இண்டெக்ஸ் நான் எடுத்திருக்கேன். ஸோ 0 1 2 அந்த பேஸில் பார்த்தா 4 5 6 சிக்ஸ்த் வேல்யூ அங்கே பிரிண்ட் ஆயிருக்கு. டிக்ஷனரி கிரியேட் பண்ணிட்டோம். ஒரு கீக்கு ஒரு வேல்யூ அசைன் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம கீ மொத்தமாகவே 3 தான் கிரியேட் பண்ணியிருக்கோம், ஏபிசி. இதில் இல்லாத புதுசாக ஒரு கீ நம்ம கொடுத்தாக்க என்ன வரும் அப்படின்றத பார்ப்போம். டாட் கெட் இங்க இருக்க மெத்தட் நான் யூஸ் பண்றது ஒரு கீயை கெட் பண்றதுக்கு. ஏஜ்ன்றதை நான் கிரியேட் பண்ணவே இல்லை, ஒன்லி ஏபிசி மட்டும் தான் நான் வச்சிருக்கேன்.
அந்த டைம்ல நான் ஏஜ் கொடுக்கும்போது நன்னுன்ற வேல்யூ எனக்கு ரிட்டர்ன் ஆகுது. அப்படி ஒரு வேல்யூ இல்லை, அதுதான் நன். இதுவே நான் சி கொடுத்தாக்க எனக்கு அங்க இருக்க வேல்யூ ஃபால்ஸ் எனக்கு ரிட்டர்ன் ஆகுது. சேம் வே பி கொடுக்குறேன். நெக்ஸ்ட் அதே மாதிரி ஏஜ் கொடுத்தாக்க எனக்கு வர்றது நன்னு தான். ஏன்னா ஏஜ்ன்றது நான் இங்க அசைன் பண்ணவே இல்லை. இதை எப்படி ரெக்டிஃபை பண்றது? இதுக்கு ஏதாவது டிஃபால்ட் வேல்யூ வைக்க முடியும்னா முடியும். ஏஜ் கொடுத்து கமா டிஃபால்ட் வேல்யூவா நான் ஒன்று கொடுத்துட்றேன். ஸோ 25 நான் கொடுத்துருக்கேன். இஃப் சப்போஸ் அந்த ஏஜ்ன்ற கீ நம்ம வச்சிருக்க டிக்ஷனரியில இல்லை அப்படின்னாக்க அந்த 25ன்ற வேல்யூவை நமக்கு ரிட்டர்ன் பண்ணணும். பிரிண்ட் பண்றேன் பாருங்க. இதை நம்ம நிறைய இடத்துல யூஸ் பண்ணிக்கலாம். பிகாஸ் நம்ம ஒரு டிக்ஷனரி வச்சிருப்போம், அதுக்கான வேல்யூ இல்லாம நம்ம வேற ஒரு வேல்யூ தேடும் போது நமக்கு நன்னுன்றது வராம ஒரு டிஃபால்ட் வேல்யூ நமக்கு வர்றது பெரிய யூஸ்ஃபுல்ங்க. ஸோ பார்த்தீங்கன்னா 25ன்றது அங்கே வந்துருச்சு. இதை நான் எப்படி எடுத்தேன்னா ஏஜ் கமா 25 அப்படின்னு ஒரு டிஃபால்ட் வேல்யூ கொடுத்துருக்கிறதுனால எனக்கு அந்த வேல்யூ அந்த கீ ஏஜ்ன்ற கீ எனக்கு டிக்ஷனரியில் இல்லாததுனால ஏஜ்ன்ற கீக்கு 25ன்ற வேல்யூ எனக்கு ரிசல்ட்டாக வந்திருக்கு. ஸோ டிக்ஷனரி எப்படி கிளியர் பண்ணுறது அப்படின்றதுக்கு டாட் கிளியர்ன்ற மெத்தட் யூஸ் பண்ணுறேன். இதை எக்ஸிக்யூட் பண்ணதுக்கப்புறம் பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். மெத்தட்ஸ் யூஸ் பண்ணும்போது பிரிண்ட் யூஸ் பண்ணி பண்ணாதீங்க. இதை நான் தனியாக யூஸ் பண்ணுறேன். டிக்ஷனரி டாட் கிளியர்னு யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அதை பிரிண்ட் பண்ணுறேன். என்ன ரிசல்ட் வரும்னு எதிர்பார்க்குறீங்க? கரெக்ட், ஒரு எம்டி லிஸ்ட். ஏன்னா உள்ள இருக்க வேல்யூஸ் கீஸ் எல்லாத்தையுமே நம்ம டெலீட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் பாப் நான் யூஸ் பண்ணுவேன். பாப் ஒர்க் ஆகுதா நம்ம செக் பண்ணலாம். சேம் டிக்ஷனரி நான் வந்து பிஏ பாப் பண்ணுறேன். ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா அது பாப் ஆயிடுச்சு. இப்போ உள்ள இருக்க வேல்யூஸ் எல்லாம் நான் அப்டேட் பண்ணணும்னா என்ன பண்ணணும் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இங்க என்ன மெத்தட் யூஸ் பண்றோம்னா டிக்ஷனரி டாட் அப்டேட் அப்படின்றத யூஸ் பண்ணணும். நான் வந்து ஏவை வந்து அப்டேட் பண்ணி காட்டுறேன். ஏல ஹலோன்னு இருக்கு. ஸோ இதுல ஏன்ற கீக்கு என்ன வேல்யூ அசைன் பண்றோம் அப்படின்றத நான் அப்டேட் பண்றேன். செமிகோலன் அங்க எக்ஸிஸ்டிங் வந்து ஹலோன்னு இருக்கு. இப்போ நான் வந்து ஒரு ஹாய்னு டைப் பண்றேன். இதை நம்ம பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். அகெயின் எரர். முன்னாடி பண்ண அதே சேம் எரர். மெத்தட் யூஸ் பண்ணும்போது பிரிண்டோட யூஸ் பண்ணாம தனியாக யூஸ் பண்ணுறேன். ஸோ அதை அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணி ப்ரீவியஸ் லைனில் ஆட் பண்ணிக்கிறேன். பிரிண்ட் டிக்ஷனரியை தனியாக பிரிண்ட் பண்ணுறேன். எக்ஸ்பெக்ட் பண்ண ஆன்சர் தாங்க. ஏக்கு நம்ம கொடுத்துருக்க வேல்யூ ஹெல்லோலேருந்து ஹாயாக மாறிடுச்சு. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது டப்பிள்ஸ். டப்பிள்ஸ்ன்றது இன்னும் ஒரு இன்பில்ட் டேட்டா டைப்ஸ். எப்படி நமக்கு லிஸ்ட் செட் டிக்ஷனரி இருக்கோ அது மாதிரி இது ஒன்று. இந்த டப்பிள் எப்படி டிஃபர் பண்ணுது அப்படின்னாக்க இது வந்து ஆர்டர்ட் அண்ட் அன்சேஞ்சபிள். நம்ம கொடுத்துருக்க ஆர்டர்லேயே தான் இருக்கும். ப்ளஸ் இதை வந்து நம்மளால சேஞ்ச் பண்ண முடியாது. எக்ஸாம்பிளுக்கு நான் மை டப் அப்படின்னு சொல்லிட்டு 1லேருந்து 7 வரையும் நான் கொடுத்துருக்கேன். இந்த மை டப்பில் நான் பிரிண்ட் பண்ணி காட்டுறேன். ஸோ 1 to 7 இங்கே பிரிண்ட் ஆயிடுச்சு. டப்பில் நம்ம இதில் யூஸ் பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னாக்க டப்பிள்ஸ்க்கு நம்ம கர்வ் பிராக்கெட் யூஸ் பண்ணுறோம், லிஸ்ட்டுக்கு ஸ்கொயர் பிராக்கெட் யூஸ் பண்ணுறோம். இப்போ இன்னொரு ஃபியூச்சர் நான் சொல்கிறேன். பிரிண்ட் 3 இன் மை டப் அப்படின்னு கொடுத்துருக்கேன். அப்படின்னா
நான் வச்சிருக்க டப்பிள்ஸ்ல 3 இருக்கா அப்படின்னு கேட்கறேன். இருந்துச்சுன்னா ட்ரூ, அப்படி இல்லைனாக்கா ஃபால்ஸ். இப்போ உங்களுக்கு ஒரு கொஸ்டின். மை டப் 1 அப்படின்னு நான் ஒன்று கிரியேட் பண்றேன். இந்த வேல்யூஸ் மை டப் 1:3. ஸோ இது வந்து நான் ஆல்ரெடி ஒரு டப்பிள் வச்சிருக்கேன். மை டப்பிள்னு ஒன்று கிரியேட் பண்றேன். அதுல வந்து எனக்கு என்ன வேணும்னாக்க 1:3 இண்டெக்ஸ் மட்டும் தான் எனக்கு வேணும். என்ன ரிசல்ட்ஸ் வரும்னு நீங்க கெஸ் பண்ணுங்க. இதுதான் நீங்க எதிர்பார்த்ததா? கரெக்ட். ஸோ கரெக்ட். மை டப்ல 1 to 7 நம்ம ஆர்டர் பண்ண மாதிரி வந்துருச்சு. மை டப் 1ல வந்து 1 2 3 தான் நம்ம கேட்டிருக்கோம். ஸோ 2 3 அதோட இது நமக்கு இங்க கிடைச்சிருச்சு. இண்டெக்ஸிங் டப்பிள்ஸ்லயும் ஒர்க் ஆகுது. நெக்ஸ்ட் நம்ம செட்டை பத்தி பார்க்கலாம். இது இன்னும் ஒரு பில்டிங் ஃபங்க்ஷன். செட்டுக்கும் மற்ற இதுக்கும் என்ன டிஃபரன்ஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுல நோ ரிப்பீட்டேஷன்ஸ். சே நான் மை செட்டுன்னு 1 2 3 3 4 5 6 நான் டூப்ளிகேட்ஸ் வேல்யூ நிறைய நாங்கள் கொடுத்துருக்கேன். இப்போ நான் இந்த மை செட்டை நான் பிரிண்ட் பண்ணுறேன்னா எனக்கு என்ன ரிசல்ட் வரும்னு பார்த்தீங்கன்னா, டூப்ளிகேட்ஸ் இல்லாமல் வெறும் யூனிக் ரிசல்ட்ஸ் மட்டும் தான் வரும். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், 3 4 8லாம் 2 டைம் ரிப்பீட் ஆகிருக்கு. அது எதுவுமே அங்கே வரல. இப்போ நான் இந்த டப்புளில் ஒரு வேல்யூ ஆட் பண்ண முடியுமா அப்படின்னு நான் பார்க்குறேன். இதுக்கு நான் யூஸ் பண்ணுற மெத்தட் மை செட் டாட் ஆட். இதில் நான் 10ன்னு ஆட் பண்ணுறேன். சப்போஸ் நான் இன்னொரு 8 ஆட் பண்ணாக்க அந்த ரிசல்ட்ஸும் அங்கே வராது. ஏன்னா ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி இது யூனிக் வேல்யூஸ் தான் பிரிண்ட் பண்ணும். 10ன்னு ஆட் பண்ணி பிரிண்ட் பண்ணுறதுனால 10ன்ற வேல்யூ நமக்கு செட்டில் வந்துருச்சு. செட்டுக்குள்ளே வந்தாச்சு. யூனியன் இன்டர்செக்ஷன் இதெல்லாம் நம்ம படிச்சிருப்போமே 12th. அதை பார்க்காம போனால் எப்படி? ஒரு சர்க்கிள் போட்டு 3 சர்க்கிளுக்குள்ளே இருக்கிறது யூனியன் இன்டர்செக்ஷன் அப்படின்லாம் படிச்சிருப்போம்ல. அது இந்த பைத்தான்லேயும் இருக்குங்க. நான் உங்களுக்கு 2 3 எக்ஸாம்பிள் காட்டுறேன். 2 செட்டை கிரியேட் பண்ணிக்கிறோம். ஆல்ரெடி நம்மகிட்ட ஒரு செட் இருக்கு. நான் நியூ செட்டா ஒன்று கிரியேட் பண்ணிக்கிறேன். ஓகே. இப்போ நம்ம டிஃபரன்ஸ் பண்றோம். டிஃபரன்ஸ்ன்றது உங்களுக்கு தெரியும். ஃபர்ஸ்ட் செட்டுக்கும் செகண்ட் செட்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ் ஐட்டமோ அதை மட்டும் எடுத்து காட்டும். ஸோ ரன் பண்றேன். எரர். என்ன எரர் பார்த்தாக்கா ஆட்ரிபியூட் எரர். ஸோ டிஃபரன்ஸ்க்கு ஸ்பெல்லிங் தப்பாக போட்டிருக்கேன். அதை கரெக்ட் பண்ணிட்டு போட்டு ரன் பண்ணலாம். டிஃபரன்ஸ் ரன் பண்ணால் வேல்யூஸ் நமக்கு கிடைச்சிருச்சு. ஸோ இதே மாதிரி தான் வேற என்னென்ன அவைலபிள்ஸ் இருக்கோ ஒன்று ஒன்றா போட்டு பார்க்கலாம். பைத்தான் டாக்குமெண்ட்ஸில் போய் பார்த்தீங்கன்னாக்க ஒவ்வொரு மெத்தட் ஒவ்வொரு ஃபங்க்ஷன் எப்படி ஒர்க் பண்ணுறதுன்ற கம்ப்ளீட் லிஸ்ட் இருக்கு. அது போக போக அது எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றத பார்ப்போம். நெக்ஸ்ட் இன்டர்செக்ஷன் பார்க்கலாம். சாரி, இன்டர்செக்ஷன். ஸோ மை செட்லேருந்து மை நியூ செட்டில் இருக்க டிஃப்ரென்ஸ் வேல்யூஸ். ஸோ அதுவும் நம்ம வந்து பிரிண்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் யூனியன் பார்க்கலாம். யூனியன்னா உங்களுக்கே தெரியும், 2 செட்டில் இருக்க டூப்ளிகேட் இல்லாத வேல்யூஸ்லாம் ஆட் ஆகி வந்துடும். இதே மாதிரி n நம்பர் ஆஃப் செட்ஸ் இருக்குங்க. இதில் இன்னும் காமனாக பார்த்தாக்கா இஸ் சப்செட் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு லிஸ்ட்ல இருந்து இன்னொரு லிஸ்ட் உள்ள இருக்க எல்லா எலமெண்ட்டும் மேட்ச் ஆச்சுன்னா ட்ரூ ரிட்டர்ன் பண்ணும், இல்லைனா ஃபால்ஸ் ரிட்டர்ன் பண்ணும். நெக்ஸ்ட் சூப்பர் செட். சூப்பர் செட்னா ஒரு செட்டு உள்ள இருக்க எல்லா எலமெண்ட்ஸும் வேற ஒரு செட்ல இருக்கா அப்படின்னு செக் பண்றதுதான் சூப்பர் செட்.
அடுத்து இஸ் டிஸ்ஜாயிண்ட். ஒரு ஐட்டம் கூட இதுல வேற ஒரு செட்ல இந்த செட்ல பிரசன்ட் ஆகலைன்னா ட்ரூன்னு ரிட்டர்ன் பண்ணும், இல்லைன்னா ஃபால்ஸ் ரிட்டர்ன் பண்ணும். இதுதான் டிஸ்ஜாயிண்ட். ஸோ தேங்க்யூ கைஸ்.